10ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கும்போது என்ன ஆகும்னா பிசினஸ் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அங்க குருவும் வேற இருக்கிறாரு. குருவும் இருக்கிறது, சூரியன் இருக்கிறாரு 10ஆம் இடத்துல. அப்ப குரு யாரு உங்களுக்கு 4ஆம் வீட்டு கிரகம் அவர் தான், 7ஆம் வீட்டு கிரகம் அவர் தான். சூரியன் 12ஆம் வீட்டு கிரகம். அப்ப அம்மா பேர்ல பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மனைவி பேர்ல பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாசம் நல்லா இருக்கும் பிசினஸ். ஏன்னா 4ஆம் இடம்னா அம்மா, 7ஆம் இடம்னா மனைவி. இவங்க பேர்ல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட பிசினஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலியே சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ் நல்லா இருக்கும் இந்த மாசத்துல. ஏன்னா 10ஆம் இடத்துல முக்கியமான 3 கிரக சேர்க்கைகள் இருக்கு. இதனால பிசினஸ் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். ஏதாவது விஷயங்கள்ல நீங்க ஸ்டெப் எடுக்கலாம். புதுசா ஒரு விஷயம் நான் பண்ண போறேன், பண்ணலாம், தைரியமா பண்ணலாம். ஏன்னா புதிய காரியங்கள் வெற்றி குறிக்கிறது 10ஆம் இடம். அந்த இடத்துல முக்கியமான கிரகங்கள் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடமா தனஸ்தானாதிபதி போய் 8ஆம் இடத்துக்கு போகும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடத்துக்கு அவர் போறாரு. திரும்ப 2ஆம் இடத்தையும் அவர் பாக்குறாரு. அப்ப இவ்வளவு நாள் வர வேண்டிய பணம் ஒண்ணு கிடைக்கும். இவ்வளவு நாள் வராம இருந்த பணம் ஒண்ணு கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க ஏதாவது சேமிப்பு போட்டிருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு சேர்த்து வச்சிருக்கீங்க, அந்த பணத்தை எடுக்கவே முடியல அப்படின்னா இப்ப எடுப்பீங்க. அது மாதிரி ரொம்ப நாள் வர வேண்டிய பணம் கிடைக்கும். ரொம்ப நாள் வராம இருந்த சொத்து கிடைக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான், 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 12ல போய் மறைகிறாரு. இதுவும் பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு கெட்டவன் மறையறாங்கல்ல, இந்த கன்னி ராசிக்குள்ள நம்புறோம் எதிரி யாருன்னா செவ்வாய். அவர் 12ஆம் இடத்துல மறைகிறார். அது ஒரு வரைக்கும் நல்லது. அப்ப 12ஆம் இடத்துல செவ்வாய் மறையறதுனால உங்களுக்கு எதிரி கிடையாது. நோய் நொடி இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. செவ்வாய் 12ஆம் இடத்துல மறையறதுனால சனி கண்ட சனி தான். ஆனா அந்த 5ஆம் வீட்டு அதிபதியாவது சனி ராசியை பார்க்கும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. நான் சனி பேச்சிலே சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு. கண்டிப்பா குழந்தை பாக்கியம். ஏன்னா 5ஆம் அதிபதி ராசியை பாக்குறாரு. 5ஆம் அதிபதி ராசியை பார்க்கும்போது நிறைய பேர் கண்டிப்பா குழந்தையே இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைச்சிடும். என்ன ஒண்ணுன்னா, அதாவது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். இல்லாட்டி கணவன் இருந்தா மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போறது, மனைவி இருந்தா கணவனுக்கு உடம்பு சரியில்லாம போறது. அப்ப பார்ட்னர்ஸோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது தேவையில்லாத பழக்க வழக்கங்களால கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் ஒரு வாமா இருக்கும். பாசிட்டிவ் என்னங்கிறத சொல்லிட்டேன். சூரியன் 10ல இருக்கலாம், 10ஆம் வீட்டு அதிபதி எங்க இருக்கிறாரு, குருவோட சேர்ந்து வேற இருக்கிறாங்க. குரு சூரியன் சேர்ந்தா சிவராஜ யோகம், சூரியன் புதன் சேர்ந்தா புத ஆதித்ய யோகம். இந்த ரெண்டு யோகமும் வேலை செய்ய போகும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருந்து. அதனால மிகப்பெரிய யோகம் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல இருக்கு.